சர்தார் 2 இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சாம். மித்ரன் இயக்கத்துல கார்த்தி நடிச்ச சர்தார் மிகப்பெரிய வெற்றியை பெற இதே கூட்டணியில பார்ட் 2 உருவாகிட்டு இருக்கு. படத்துல எஸ்.ஜே. சூர்யா இணைய செம்ம எதிர்பார்ப்பு வந்திருக்கு. சமீபத்துல மைசூர் படப்பிடிப்பின் போது கார்த்திக்கு கால்ல அடிபட்டதால படப்பிடிப்பு பாதியிலேயே நிறுத்தியிருக்காங்க. கொஞ்ச கேப்புக்கு அப்புறம் தன்னோட காட்சியை கார்த்தி நடிச்சு கொடுத்துட்டதா கூறப்படுது. இன்னும் சென்னையிலையும் வெளிநாட்டிலையும் சில காட்சிகள் படமாக்கப்பட உள்ளதா சொல்றாங்க. அடுத்ததா டானாக்காரன் படத்தை இயக்கிய தமிழ் கூட கார்த்தி இணைய இருக்க 2 வருஷத்துக்கு அப்புறமா மேடையில டான்ஸ் ஆடினதா வீடியோ வெளியிட்டு நிகழ்ந்திருக்காங்க நடிகை யாஷிகா. தமிழ் சினிமாவில் சில ஹிட் படங்களை நடிச்ச யாஷிகா சின்ன திரையிலையும் கவனத்தை ஈர்த்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் நடந்த பிரபுதேவா டான்ஸ் கான்சர்ட்ல யாஷிகா செம்மையா டான்ஸ் ஆடி இருக்காங்க. 2 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடி இருக்கிறதா மகிழ்ந்திருக்கக்கூடிய யாஷிகா அதை அப்படியே எடிட் பண்ணி ரீல்ஸா இன்ஸ்டால ஷேர் பண்ண அதுவும் ஃபேன்ஸை கவர்ந்திருக்கு. மும்பைல நடந்த ஃபேஷன் ஷோவில் எல்லாரோட பார்வையும் ராகுல் பிரீத் மேலதான். பாம்பே டைம்ஸ் சார்பா மும்பையில ஃபேஷன் வீக் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதுல செம ஸ்டைலா என்ட்ரி கொடுத்த ராகுல் பிரீத் கூலா ரேம்ப் வாக் போட்ட வீடியோ பலரை கவர்ந்திருக்கு. ஏகேவோட அடுத்த ரேஸ் பத்தின சுவாரஸ்ய தகவல் வெளியாகி இருக்கு. குட் பேட் அக்லி வசூல் வேட்டை நடத்திட்டு இருக்க ஹீரோ அஜித் GT4 ஐரோப்பிய கார் பந்தயத்துக்கு வெறித்தனமா தயாராயிட்டு இருக்காரு. இந்த ரேஸ்ல 46 கார்கள் மற்றும் 90 ஓட்டுநர்கள் பங்கேற்க இருக்காங்க. ஒவ்வொரு அணியும் 2 ஓட்டுநர்களை களமிறக்க அஜித் டீம் சார்பா அஜித் மட்டும் சோலோ ஓட்டுநரா பங்கேற்க போறதா சொல்லியிருக்காங்க. பந்தய விதிமுறைப்படி ஒவ்வொரு அணியும் ஓட்டுநர் மாற்றத்திற்கு ஒரு கட்டாய ஃபிட் ஸ்டாப் எடுக்கணும். ஆனா அஜித் ஒரே ஓட்டுநரா களமிறங்கிறதுனால அவர் காரை நிறுத்தி வெளியேறி மீண்டும் கார்ல நுழையணும்னு சொல்லியிருக்காங்க. தங்களோட ரேசிங் திறனை மேம்படுத்த இந்த முயற்சியில இறங்கி இருக்கிறதா அஜித் ரேசிங் டீம் சொல்லியிருக்கு. குட் பேட் அக்லி செலிப்ரேஷன்ல செம்ம ஜாலி பண்ணிருக்காங்க நடிகை பிரியா வாரியர். குட் பேட் அக்லி படத்துல முக்கிய கேரக்டர்ல நடிச்சிருக்க பிரியா வாரியர் விண்டேஜ் பாட்டுக்கு டான்ஸ் ஆடி ஃபேன்ஸை கவர்ந்துட்டாங்க. சிம்ரனோடு சேர்ந்து பிரியா வாரியரையும் புகழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ ஹைதராபாத்ல குட் பேட் அக்லி படத்தோட நிகழ்ச்சி நடக்க அதுல ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடி உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க பிரியா வாரியர். இடிமுழக்கம் படத்துல வைரமுத்து எழுதின ஒரு பாட்டு வெளியாகி இருக்கு. இயக்குனர் சீனு ராமசாமி இயக்கத்துல ஜிவி பிரகாஷ் காயத்ரி சங்கர் நடிப்புல உருவாகி இருக்கிற படம் இடிமுழக்கம். இந்த படத்தோட 2வது பாடல் வெளியாகி கவனத்தை ஈர்த்துட்டு இருக்கு. வைரமுத்து எழுதிய இந்த பாடலை அந்தோனிதாசன் பாடியிருக்காரு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.